ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ நேற்று நம்ம எதில் ட்ராப் பண்ணமோ அதுலேருந்து நம்ம இன்றைக்கி தொடர போகிறோம். ஸோ நேற்று என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சாமியார் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாமியார் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அவங்க மூஞ்சில் எல்லாமே ஒரு பயம் தெரியுது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பயத்தை அவங்க முகத்தில் காட்டிக்கிட்டு இருக்காங்க சாமியார்கிட்ட. சாமியார் பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிடுறாங்க, நீங்கள் பயந்து தான் போயிருக்கீங்க அப்படின்னு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த பொண்ணு பிரியாவை பார்த்து சாமியார் கேட்குறாரு. ஸோ பிரியா நேற்று நைட்டு நடந்ததுலேருந்து எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. ஸோ சாமியார் கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சாமியார் கேட்குறாரு. அதுக்கு அந்த அர்ஜுன்ற பையன் சொல்கிறான் அப்படின்னா, இங்கே எதுவும் அமானுஷ்ய விஷயங்கள் இருக்குமோ, ஏதாவது பேய், ஆவி, ஆத்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை பார்த்து கேட்குறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி என் தலையில் அந்த ஃபேன் விழுக வரும்போதே நான் கொஞ்சம் யோசித்தேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஏதோ அமானுஷ்ய விஷயம் இருக்குது அப்படின்றத நானும் உணர்கிறேன். ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டு குடும்ப ஆட்கள் எல்லாருமே ரூமில் போட்டு பூட்டிடுறாரு. சாமியார் அவங்க எல்லாரையுமே ரூமில் போட்டு பூட்டிடுறாரு. பூட்டிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுற்றி 4 திசையிலுமே கண்ணாடி மந்திரிச்ச கண்ணாடிகள் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறாங்க. அவங்களுடைய சீடர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 திசையிலுமே கண்ணாடியில் அடுக்கி வைக்கிறாங்க. ஸோ கண்ணாடியில் அடுக்கி வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மந்திரத்தை ஓதுறாங்க. ஓதி தன்னுடைய ரத்தத்தை கீழே ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க, அந்த கண்ணாடி மேலே தெளிக்கிறார். ஊசி எடுத்து கையில் இருக்கிற விரலை ஒரு குத்தி அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே கண்ணாடியில் தெளிக்கிறார். கண்ணாடியில் தெளித்த அடுத்த செகண்ட் அந்த ரத்தம் காணாமல் போகுது. இவர் கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்த சாமி கண்ணை திறந்து எதுக்கு இருக்கிற கண்ணாடியை பார்க்கும்போது அதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பெண்ணோட ஆத்மா எரிஞ்ச நிலையில் தெரியுது. ஸோ இவருக்கு அந்த இடத்துலையே கைகாலெலாம் ஆடிருச்சு. அந்த லெவலுக்கு அந்த பேயோடைய முகம் எரிஞ்சு போய் அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மந்திரத்திலேருந்து கையில் இருக்கிற ஒரு மந்திரத்தை எடுத்து வீசுகிறாரு. அப்போ ஒரு பெரிய சவுண்டு மட்டும்தான் கேட்குதே தவிர வேறு எதுவுமே கேட்கல. அந்த இடத்துல நார்மலாக ஆயிடுச்சு. ஸோ இவர் போய் அந்த சாமியார் போய் அவர் பூட்டி வச்சுருந்தாங்கல்ல அவங்க ஃபேமிலி எல்லாருமே வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. வெளியே கூட்டிகிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே இருக்கிறது ஒரு பெண்ணோட ஆத்மா, அதுவும் எரிஞ்ச நிலையில் இருக்குது. அது ஏன் இந்த வீட்டில் இருக்குது, எதுக்காக இருக்குது அப்படின்றது எதுவுமே தெரியலை. ஸோ நீங்கள் ஒன்று இந்த வீட்டை காலி பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த பேயோட சண்டை போட்டு அந்த பேயை துரத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அர்ஜுன்றவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, நான் பல வருஷம் கஷ்டப்பட்டு நான் வாங்கின வீடு, நான் எப்படி சாமி விட்டுட்டு போகிறது? ஸோ நீங்கள் தான் அந்த பேயை எப்படியாவது இங்கேருந்து துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிகிட்ட அவன் கெஞ்சுறான். ஸோ இவரும் சரி ஓகே, அது ரொம்ப இரத்த கொலை வெறியில் இருக்குது, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மந்திரிச்ச எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் ஒரு தீபத்தோட ஒரு மந்திரிச்ச எலுமிச்சை பழத்தை கையிலையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை சுற்றி வராரு. அந்த வீட்டை சுற்றி வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தானாக கீழே விழுந்து நொறுங்குது. ஸோ இவருக்கு ஒரு பயமும் இருக்குது. அப்படி இருந்தாலும் வாயில் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு முன்னோக்கி போக்கிட்டே இருக்காரு.
அதுவும் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு நொறுக்கிட்டு இருக்கு. ஆனால் வீட்டில் இருக்கிற ஃபேனு டிவி எல்லாமே ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் காற்று 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசுது. அந்த லெவலுக்கு ஒரு காற்று வீசிக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் அதையும் மேம்படுத்தாமல் முன்னோக்கி போகும்போது ஒரு பலகையில் அவர் எத்திடுறாரு. எத்தின உடனே கையில் இருந்த எலும்புச்சப்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கீழே விழுந்துடுது. கீழே விழுந்து அது கீழே குனிஞ்சு எடுக்க போகும்போது மேலே இருந்து ஒரு அருவா மாதிரி ஒரு கத்தி, ஏதோ ஒரு பெரிய கத்தி மாதிரி வந்து அவருடைய கழுத்தை தூண்டா வெட்டிடுது. அவருடைய முண்டை மட்டும், தலை இல்லாத முண்டை மட்டும் மெதுவாக வெளியே வருது. இதை பார்த்து அவங்க அந்த ஃபேமிலி, இந்த அர்ஜுனுடைய ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த முண்டம் துரத்திக்கிட்டே இருக்குது. அந்த வீட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணுறாங்க, துரத்திக்கிட்டே இருக்குது. இதுவும் துரத்துது, அவங்களும் ஓடுறாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த பாட்டில் டீட்டெயில்டாக பார்ப்போம்.